சண்டமுக்தான் ஷரான் தேவி சிச்சேத நிஷிதைஷரைஹி முமோச்ச புனருக்ரான் சா பாணாம்ச்ச பன்னகான் இவ. ஸோ சண்டன் இப்போது பானங்கள் எல்லாம் விடுறான். ஸோ பாண கட்க கதா ஆதிபிகின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். பானங்களாலும் கதையாலும் வாளாலும் அவன் தேவியை யுத்தம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா. இப்படிப்பட்ட அந்த அவனுடைய பானங்களை ஷரான், அந்த பானங்களை தேவி நிஷிதைஹி ஷரைஹி, நிஷிதம்னா ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பான அம்புகள், ஷரம்னால அம்புகளால் சிச்சேத கட் பண்ணிட்டான். தன்கிட்ட அடிக்க வரதுக்கு முன்னாடியே இவள் பானத்தை அனுப்புகிறான், அந்த பானம்லாம் உடஞ்சி போய்டுறது. ஸோ புனர் உக்ரான், இன்னமும் பயங்கரமான உக்ரமான அந்த பானங்களை பானான் சான அந்த தேவி பன்னகானிவ, எப்படி நாகாஸ்திரம் மாதிரி வருதான் அந்த பானங்கள்லாம். தேவியோட பானங்கள், இந்த பானங்களை அடிச்சுவிட்டு அந்த நாகாஸ்திரம் போன்ற பானங்களை, பன்னகன பாம்புன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அஸ்திரங்களை அவள் முமோச்ச விடுத்தாள். யார்? அந்த சண்டை முண்டரை வதைக்கிறதுக்கு விடுறான். முதல்ல சண்டன் தான் யுத்தம் பண்ணுறான், முண்டன் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். गगनं चादितं तत्र संग्रामे विशिकैः तदा शलभैः इव मेघान्ते कर्षकाणां भयप्रदैः. ஸோ ககனம் சாதிதம் தத்ர, வானத்தை மூடுறது அவ்வளோ அம்பு, எக்கச்சக்கமான அம்பு, வானமே தெரியலையா, கீழே வந்து பார்த்தா வானம் தான் தெரியுது. ஸோ சாதித்தம்னா போர்வைன்னு அர்த்தம், சாதனம்னா போர்வைன்னு அர்த்தம், சாதித்தம்னா மூடியது, மூடுறதுக்கு தானே போர்வை வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அப்படி வானத்தையே மூடுற மாதிரி இருந்தது. விஷிகைஹி சங்கிராமே, அபிஷிகம்னா அம்பு, அம்புகளால் வானம் மூடப்பட்டது. அப்பொழுது ஷலபைஹி இவ மேகாந்தே, ஷலபம்னு சொன்னான்னா விட்டில் பூச்சி, ஷலபம். இந்த விட்டில் பூச்சி எப்படி கர்ஷகானாம், கிருஷிக்காரர்களுக்கு, அதாவது வயலில் இது உழுபவர்கள், ஸோ அந்த உழவர்களுக்கு பயப்பிரதைகி, பயங்கொடுக்கக்கூடிய விட்டில் பூச்சி எப்படி வருமோ. நம்ம இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு இதெல்லாம் இப்போ தான் தெரியறது. அந்த பஞ்சாப் ஏரியாலெலாம் பார்த்தா அப்படியே பூச்சி வந்து ஆக்கிரமிச்சு விடுறது. மழைக்காலம் முடிஞ்ச உடனே மேக அந்தேன்றார், மேக அந்தே மழைக்காலம் முடிஞ்ச உடனே எல்லா பூச்சியும் வந்து பயிரெல்லாம் நாசமாக்குறது. இது பெரிய நியூஸாக நம்ம இப்போ பார்க்குறோம். இது அப்போ எழுதியிருக்காரு. ஸோ அந்த மழைக்காலத்துக்கு பின்னாடி எப்படி அந்த விட்டில் பூச்சிகள் மொத்தமாக வந்து வயலை நாசமாக்குமோ, அப்போ அந்த கிருஷிகர்கள் எல்லாம் பயப்படுவாளோ, அது மாதிரி வானத்தை பூச்சி மூடுற மாதிரி இந்த பானங்கள் மூடியது. முண்டக அபி சைனிகைஹ சார்தம் பபாத தரசாரணே முமோச்ச பாணவிருஷ்டிம் வை க்ருத்தக பரமதாருணக. அப்போ முண்டன் பார்க்குறான், ஓ யுத்தம் பயங்கர கோரமாக போயிட்டுருக்கே சொல்லிட்டு அவனும் தன்னுடைய சேனைகள்லாம் கூட்டின்னு வந்துட்டான். சைனிகைஹி சார்தம், தன்னுடைய சேனாதிபதிகள் சேனைகளோடு கூட, சார்தம்னா கூட, தரசாரணே பபாத்த, உடனே அவனு யுத்தத்தில் ஜாயின் பண்ணிட்டான். பபாத்தான்னு ஜம்ப் அடித்து வந்துட்டான் யுத்தம் பண்ணுறதுக்கு. பானவிருஷ்டிம் மோச்ச, பயங்கர கோபத்தோடு, குருத்தக பரமதாருணக, கோபத்தோடு கொடியவனான அவன் முமோச்ச பானவிருஷ்டிம், தேவி மீது பானங்களை விடுத்தான். बाणजालं महद्दृष्ट्वा क्रुद्धा तत्र अंबिका वृषं कोपेन वदनं तस्याः बभूव घनसन्निभं. ஸோ மகத்து பானஜாலம் திருஷ்டுவா, ஜாலம்னா நெட்டுன்னு அர்த்தம், ஜாலம். ஸோ பானஜாலம், இங்கே பானமே ஒரு நெட்டு மாதிரி இருக்குது, வானத்தில் ஃபுல்லாக நிறச்சி கிடக்கு, ஒரு பெரிய நெட்டை விரிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பானஜாலத்தை பார்த்து குருத்தா தத்ர அம்பிகா பிரிஷம், ஏன்னா இவனும் அவ்வளோ பெரிய பானத்தை அனுப்புகிறான். யார்? நம்ம முண்டன் அவ்வளோ பெரிய பானத்தை நெட்டு மாதிரி அனுப்பிச்சிருக்கான். அதை பார்க்குறா தேவிக்கு ரொம்ப கோந்துருது. பிரிஷம் குருத்தா, பயங்கர கோபப்பட்ட அவள், கோபேன வதனம் தஸ்யாக, அவளுடைய மூஞ்சி, வதனம்னு முகம், அவளுடைய முதனம், தஸ்யாக வதனம், அவளுடைய முகம், கனசன்னிபம் பபூவ, கார்மேகம் போல் அப்படி ஆயிடுதான். ஏற்கனவே கோபத்தில் இருக்கா. இந்த இந்த அம்பு ஆளப்பட்ட நெட்டை பார்த்தோடனே அப்படியே மேகக்கூட்டத்தை போல ஆகிவிட்டது. அப்படி கருத்து கோபம் வந்தாலே அப்படி கருப்பாயிடும் முகம். ஸோ ஓகே வாசிங்க.
बाणजातं महद्दृष्ट्वा क्रुद्धा तत्र अम्बिका वृषं कोपेन वदनं तस्याः बहुवगनसन्निभम् कदली पुष्पनेत्रं च भ्रुकुटी कुटिलं तदा निष्क्रान्ता च तदा काली ललाटफलकाद्रुतं व्याघ्रचर्म अम्बरा क्रूरा गजचर्म उत्तरीयका मुण्डमालाधरा घोरा शुष्कवापी सम उदरा. ஓகே, கதலி புஷ்பநேத்திரம். கதலி புஷ்பம்னு சொன்னார வாழைப்பூ. கதலி பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட பூ வந்து புஷ்பம்னு பூ, வாழைப்பூ. ஸோ வாழைப்பூ போல சிவப்பான கண்கள், கோவத்தில் கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் அப்படியே மூஞ்சியில் கருப்பாக இருக்குது, கண்ணு மட்டும் அப்படியே ரெட்டாக இருக்கும் அவனுக்கு. ஸோ பிருக்குட்டி குட்டிலம் ததா, வளைஞ்சு புருவத்தை நெரிக்கிறான், அப்படி புருவத்தை நெரிச்சு அப்படி புருவம் வளைந்த புருவங்களோட கூட ததா காளி லலாட்ட பலகாத்து. ஸோ அப்படியே அவளோட மூஞ்சியிலேருந்து அப்படியே காளி வெளியில் வரா. எப்போ வேணுமோ காளி வெளியில் வந்துடுவான். தேவி வந்து சண்டிகையாக இருப்பா, திடீர்னு பார்த்தா அவள்கிட்டருந்து ஒரு காளி வந்துடுவான். ஸோ ததா அந்த சமயத்தில் லலாட்ட பலகாத்து, நெற்றியிலிருந்து அவளுடைய நெற்றி, லலாட்ட பலகம்னா நெற்றி, நெற்றியிலிருந்து துருதம் வேகமாக நிஷ்கிராந்தா வெளியில் வரா. நிஷ்கிரமணம் தான் வெளியில் வருது, வெளியில் வரா காளி. வியாக்ரச்சர்ம அம்பரா, வியாக்ரச்சர்மன்னா புலித்தோல் ஆடையை போட்டுருக்காள் அவள், அந்த காளி. அம்பரா குரூரா, பயங்கர குரூரமாக இருக்கா இந்த கோபப்பட்ட தேவியிலேருந்து வந்த அந்த காளி. கஜச்சர்ம உத்தரியகா, இதெல்லாம் சிவனோட அடையாளம். நம்ம சிவன் அப்படி தானே புலித்தோல் ஆடையை போட்டுருப்பார், யானை தோலை உத்தரியமாக போட்டுருப்பார். அதனால் கஜச்சர்ம உத்தரியகா. ஸோ இந்த காளி எப்படி இருக்கான்னு சொன்னால் சிவனோட ருத்ரன் மாதிரி இந்த கோபத்தில் வர அவள் யானை தோலை உத்தரியமாக போட்டுக்கொண்டு முண்டமாலாதரா, பகவானை மாதிரி அவளும் கையில் ஒரு முண்ட மாலை, முண்டன்னு என்னது மண்டையோட்டு மாலையை போட்டுருக்காள் அவள். கோரமாக இருக்கா, குரூரா முதல்ல சொன்னார், இப்போ கோரமாக இருக்கா அவள். சுஷ்க வாப்பி சம உதரா, அதாவது வெடிச்சு கிடக்கு, வயரெல்லாம் வெடிப்பு விழுந்திருக்கு. எப்படின்னு சொன்னால் ஒரு குளம், வாப்பின்னா கிணறுன்னு ஒரு அர்த்தம், குளம்னு ஒரு அர்த்தம். ஒரு குளத்தில் தண்ணியே இல்லைன்னா பழமாக வெடிச்சு கிடக்கும் அந்த குளம், அது மாதிரி வயிறு வெடிச்சு கிடக்கா இந்த காளிக்கு. அப்படி வந்திருக்கா. சுஷ்க வாப்பி, சுஷ்கம்னா உலர்ந்தான்னு அர்த்தம். உலர்ந்த குளம் போல வெடித்த வயிறோடு கூட உதரா. कदली पुष्पनेत्रं च भ्रुकुटिः कुटिलं तदा निष्क्रान्ता च तदा काली ललाटफलकाद्रुतं व्याघ्रचर्म अम्बरा क्रूरा गजचर्म उत्तरीयका मुण्डमालाधरा घोरा शुष्कवापी सम उदरा. ओके, खड्ग पाश धरा अतीव भीषणा भयदायिनी खट्वांगधारिणी रौद्रा कालरात्रिः इव अपरा. ஸோ खड्ग पाश धरा अतीव भीषणा. ஸோ खड्ग पाशம்னா खड्गனா வாள், பாஷன கயிறு, இதெல்லாம் ஆயுதங்கள். ஒரு கயிறாலேயே எதிராளியை மடக்கி பிடிச்சிடுவான். ஸோ அப்படி வாளாலையும் கயிறோடையும் வந்திருக்காவள். தரா அதீவ பீஷணா, பயங்கர அப்படியே பயம் கொடுக்கக்கூடிய கோரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. பயதாயினி, பார்க்குறவாள்லாம் பயந்து விடுவாள், அப்படிப்பட்ட பயத்தை கொடுப்பவளாக. கட்வாங்கதாரிணி, கட்டுவாங்கம்னு சொன்னான்னா ஒரு ஆயுதம் தான் அதுவும். அதோட எட்ஜில் பார்த்தா ஒரு மண்டை ஓடு மாதிரி இருக்கும், அது அந்த மண்டை ஓட்டு மாதிரி இருக்கும், அது பிராஸில் கூட இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆயுதத்துக்கு கட்டுவாங்கம்னு பேர். அதை வைத்து கொண்டிருக்கிறாள். ரௌத்ரா, ருத்ரனோட வடிவமாக கோபமாக. காலராத்திரிகி வாப்பரா, ஊழி ராத்திரி, ஊழிக்காலம், ஊழி முடியற வச்சு சிவன் எப்படி தாண்டவம் ஆடி இந்த உலகத்தை அழிப்பர், அப்படி ஊழிக்கால ராத்திரி போல இருக்காளாம் பயங்கரமாக. அப்பரா இன்னொரு ஊழி ராத்திரியோ சம்ஹார மூர்த்தியோங்கிற மாதிரி இருக்காளாம் அவள். खड्गपाशधरा अतीव भीषणा भयदायिनी खट्वांगधारिणी रौद्रा कालरात्रिः इव अपरा. विस्तीर्णवदना जिह्वां चालयन्ती मुहुर्मुहुः विस्तारजगना वेगात् जगान असुरसैनिकान्. ஸோ விஸ்தீர்ணவதனா, வாயை பொழந்துன்னு இருக்கா ஆண்ட்டு. ஜிஹ்வாம், அப்படி நாக்கு வெளியில் தள்ளியிருக்கு. எப்போவுமே அப்படி தானே ருத்ரமாக காளி நினச்சி பாருங்கோ, ஆணு வாயப்பொழுது நாக்கு வெளியில் நீட்டின்னு இருக்கும். ஸோ சாலயந்தி முகுன்னு நாக்கு அப்படியே ஆட்டின்னு இருக்காள் அவள். அதாவது என்னாவது கிடைக்காதா, எனக்கு ஆகாரம் கிடைக்காதான்னு வெளியில் வந்திருக்கா அவள். சாலயந்தி முகுகும், மீண்டும் மீண்டும் அடிக்கடி நாக்கை அப்படி தொழாவிண்டு.
விஸ்தார ஜகனா இடுப்பு அப்படி பெருத்து கிடக்கும், அவ்வளோ பெரிய இடுப்போட கூட. வேகாத் ஜகான அசுர சைனிகான், வேகமாக வெளியில் வந்தவளா பட பட படன்னு அசுர சேனையெல்லாம் அழிச்சுட்டு வராளாம். ஜகான அப்படி போரிட்டுண்டே வரா. வேகாத் ஜகான ஜகான நிறைய சைனிக மக்களெல்லாம் கொன்னுண்டே வராளாம் இந்த காளி தேவி. करे कृत्वा महावीरान् तरसासा रुषान्विता मुखे चिक्षेप दैतेयान् पिपेश दशनैः शनैः. ஸோ மகாவீரான், பெரிய பெரிய வீரர்கள், இந்த எதிரிப்படையில் பெரிய பெரிய வீரர்கள் இருக்கா. அவள் எல்லாரையும் கரை கிருத்தம் அப்படி கையால் ஜல்லுன்னு பிடிக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கணும் அவள். ஸோ கரை கிருத்துவா அவர்களெல்லாம் கையால் ஒரு பிடிச்சி, தரசா வேகமாக, ருஷான்விதா கோபத்தோடு பிடிக்கிற பிடியிலே அப்படி செத்து போயிடுவாவா. முகே சிச்சேப்பை பிடிச்சி வாயில் போட்டுக்கிறான். அப்படியே சாப்பிட்டுட்டே போகிறான் அவள் காளி. ஸோ ஊழிக்காலம்னால எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தானே வந்திருக்காவ. அதனால எல்லாரையும் பிடிச்சி வாயில், முகே சிச்சை முகம்னு வாயின்னு அர்த்தம். ஸோ வாயில் போட்டுக்கொண்டால் தைத்தேயான், அந்த அசுரர்களை போட்டுண்டு, பிபேஷ தசனைஹி ஷனைஹி மொள்ள வாயால் பல்லால், தசனன பல்லு, ஷனைஹின மெதுவாக, பிபேஷ சட்னி ஆக்குறாள். வாயில் போட்டு கடிச்சு எல்லாத்தையும் சட்னியாக சாப்பிட்றாங்க. करे कृत्वा महावीरान् तरसासा रुषान्विता मुखे चिक्षेप दैतेयान् पिपेश दशनैः शनैः. गजान् घण्टा अन्वितान् हस्ते गृहीत्वा निददौ मुखे स आरोहान् भक्षयित्वा आजौ स अट्टहासं चकारः. सा अट्टहासं चकारः सादा. ஓகே. ஸோ கஜான் கண்டா அன்விதான், அதாவது யானையில் மணி கட்டியிருக்கு. கண்டா அன்விதான் கஜான் அப்படி எடுக்கணும். மாலையோடு கூடிய யானைகளை ஹஸ்தே கிரகித்தோ, அவ்வளோ கையை அப்பேற்பட்ட யானையெல்லாம் கையால் பிடிச்சிக்கிடுறான். கையால் எடுத்து முகே நிதத வாயில் போட்டுடுறான். யானையெல்லாம் பிடிச்சி கையில் வாயில் போட்டுடுறான். ச ஆரோகான், அது மட்டும் இல்லை, யானை பாகன்லாம் உட்காந்துருக்கான் மேலே. ஆரோகான்னு சொன்னா பாகன்கள், அது மேலே ஏறியவர்கள், யானையின் மீது ஏறியவர்கள் யார்? யானை பாகன். அவர்களோடு சேர்ந்து முழுகிறாளாம். அவளை கீழே தள்ளிட்டு கூட முழுகலையா. ச ஆரோகான், அதன் மீது ஏறியவர்களையும் சேர்த்து முழுகினா. பட்சயித்துவா ஆஜவ், பட்சணம் பண்ணுறாள். அப்படி ஆஜவ் போரில் சா அவள் அட்டஹாசம் சகாரஹா, ஹஹான்னு அட்டஹாசமாக சவுண்டு கொடுக்குறாளாம் தேவி. गजान् घण्टान् अन्वितान् हस्ते गृहीत्वा निदतौ मुखे स आरोहान् भक्षयित्वा आजौ सा अट्टहासं चकारः. तथैव तुरगान् उष्ट्रान् तथा सारथिभिः सह निक्षिप्य वक्त्रे दशनैः चर्वयन्ति அதிபைரவம். ஸோ ததா ஏவ, அது போலவே, துரகான், அங்கே குதிரை இருக்குது, போர்க்களத்தில் 4 படை இருக்கே, குதிரைகளை எல்லாம் சாப்பிட்றா. உஷ்ட்ரான ஒட்டகம் எல்லாம் கூட வந்திருக்கு சண்டை போடுறதுக்கு. ஒட்டகம் மேலே ஏறின்லாம் வந்திருக்கா மக்கள். ஸோ அந்த ஒட்டகங்களை சாரதிபிகி சக, அதை ஓட்டக்கூடியவர்களோடு கூட, அதோடு சாரதிகளோடு கூட சாப்பிட்றான். வக்திரம்னாலும் முகம். ஸோ வதனம், முகம், வக்திரம் எல்லாம் முகம்னு அர்த்தம். முகம்னு வாயின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ வக்திரே நிச்சிப்பியா, தன்னுடைய வாயில் அப்படியே போட்டுக்கிறா. தசனைஹி சர்வயந்தி, தன்னுடைய பற்களால் கடிக்கிறா. அப்படி சர்வயந்தி அதிபைரவம், பார்க்கறதுக்கே பயப்படுற மாதிரி இருக்குது. அது பார்த்தாலே அருவருப்பாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பயத்தை ஏற்படுத்துவது மாதிரி அவள் சாப்பிட்டு இருக்கா எல்லாரையும். तथैव दुरकान् पुष्ट्रान् तथा सारथिभिः सह निक्षिप्य वक्त्रे दशनैः चर्वयन्ति अतिभैरवम्. हन्यमानं बलं प्रेक्ष्य चण्डमुण्डौ महा असुरौ चादयामास तुः देवीं बाण आसारैः अनन्तरैः. ஸோ ஹன்யமானம் பலம் பிரேட்சியா, அப்படியே போரில் எல்லாம் செத்து போயிட்டுருக்கா, செத்து விழுந்துருக்கா அசுரர்கள் எல்லாம். ஸோ கொல்லப்பட்ட அந்த சேனையை பார்த்து மகாசுரோ சண்டமுண்ட, பெரிய அசுரர்கள், அப்படிப்பட்ட வீரர்களான சண்டனும் முண்டனும் சாதயா மாசத்துக்கு தேவியை இப்போ மூடுறா, தேவியை கவர் பண்ணுறா. எப்படி கவர் பண்ணுறா? பான ஆசாரகி, ஆசாரம்னு சொன்னான்னா கல் மழைக்கு ஆசாரம்னு பேர். ஸோ கல் மழை விழற மாதிரி வேகமாக விழும், அது மாதிரி பானங்கள் வேகமாக வந்து தேவியை அன்னந்தரைகி இடைவிடாமல் அனுப்புகிறான்.
ஒன் ஆஃப்டர் தி அதர் அனுப்பிகிட்டே இருக்கான். 10 பானங்களை அனுப்பி தேவியாக எங்கே இருக்கா தெரியல, அப்படி பானம் தான் தெரியறதான். அப்படி மறைத்தார்கள் சண்டன் முண்டனும். अन्यमानं बलं प्रेक्ष्य चण्डमुण्डौ महा असुरौ साधयामासतु भूदेवीं बाण आसरैः अन्तरैः आसारैः ओके चण्डः चण्डकरच्छायं चक्रं चक्रधर आयुधं चिक्षेप तरसा देवीं ननाद च मुहुर्मुहुः. ஸோ சண்டன் இருக்கான் இல்லையா, சண்டகரன்னா யாருக்கு பேர்? மார்த்தாண்டன் மாதிரி சண்டகரன்னு ஒரு பேர் சூரியனுக்கு. ஏன்னா கொடிய வெய்யோன், தமிழில் வெய்யோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை தான் சண்டகர. அப்படின்னா இது வெயில கொளுத்துறானே இப்போ இருக்கானே, அவன் பேர் சண்டகரன். ஸோ அப்படிப்பட்ட சூரியன் போல சக்கரம் சக்கரதர ஆயுதம், அதாவது விஷ்ணுவோடைய கையில் சக்கரதரன்னு யார்? சக்கரத்தை ஏந்திய விஷ்ணு. அந்த விஷ்ணுவுடைய ஆயுதமான சக்கரத்தை போன்ற ஒரு ஆயுதம், சாயம் சக்கரம், அது போன்ற சாயம்னா அதோட இமேஜ் மாதிரி உள்ள ஒரு சக்கரத்தை கையில் எடுக்கிறான். சூரியனை போன்ற ஒளி பொருந்திய ஒரு சக்கராயுதம், அது விஷ்ணு சக்கரம் மாதிரி ஒளி பொருந்தி இருக்காம். அப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுத்து தரசா தேவியும் சிச்சேப்ப, தேவி மேலே அப்படியே வீசி எரியறான் அந்த ஆயுதத்தை. நனாதச்ச முகுர்முகு, அதை எரிஞ்சிட்டு கர்ஜிக்கிறானா. அந்த ஆயுதம் போய் தேவியை கொல்ல போகிறதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் கர்ஜித்தான். चण्डः चण्डकरच्छायं चक्रं चक्रधरायुधं चिक्षेप तरसा देवीं ननाद च मुहुर्मुहुः. नदन्तं वीक्ष्य तं काली रथाङ्गञ्च रविप्रभं बाणेन एकेन चिच्छेद सुप्रभं तत् सुदर्शनम्. ஸோ நதந்தம் வீட்சதம் காளி, அவன் ஆஹான்னு சிரிக்கிறானே, கர்ஜிக்கிறானே. இவனை பார்த்தா காளி. ரதாங்கம் ச ரவிப்பிரபம், அந்த ரவி அது வரக்கூடிய அந்த ரத அங்கமான, ரத்தத்துடைய அங்கமானது சக்கரம். அவன் எரிந்த சக்கரமையும் பார்க்குறான் தேவி, அவனையும் பார்க்குறான். அவனால் எரியப்பட்ட சக்கரத்தையும், ரவிப்பிரபம் சக்கரம், சூரிய ஒளி போன்ற ஒளி பொருந்தி அந்த சக்கரத்தையும் பார்த்தான். ஏக்கேன பானேன, அவ்வளோதான், ஒரே ஒரு பானத்தை விட்டா. இப்போ தேவி என்ன பண்ணுறா? ஏக்கேன பானேன சுப்பிரபம் தத் சுதர்சனம், நம்ம பிரபையோடு கூடிய சுதர்சன சக்கரம் போன்ற அப்படிப்பட்ட ஒரு சக்கரத்தை சிச்சேதா உடச்சி விட்டான். அவ்வளோதான், சக்கரத்தை பார்க்குறா. இவளை பார்த்தா ஒரு அம்பை விட்டா அந்த சக்கரத்தை உடைத்தாள். நதந்தம் வீக்ஷிதம் காளி ரதாங்கஞ்ச ரவிப்பிரபம் பாணேன ஏகேன சிச்சேன சுப்ரபம் தத் சுதர்சனம். தம் ஜகான ஷரைஹி தீஷ்ணைஹி சண்டம் சண்டி சிலாஷிதைஹி மூர்ச்சிதக அசௌ பபாத உர்வியாம் தேவி பாண அர்த்திதக பிருஷம். ஸோ அந்த பானத்தை அனுப்புகிறா இல்லையா, அதை உடைச்சா இல்லையா. தம் ஜகான ஷரைஹி தீஷ்ணைஹி சண்டம் சண்டி சிலாஷிதைஹி. ஸோ சண்டம் தம் அங்கே எடுக்கணும். சண்டனாகப்பட்ட அவனை, சண்டி யார்? தேவி சண்டிகை, சண்டி. அவள் ஷிலாஷிதைஹி ரொம்ப ஷார்ப்பான பானத்தால், ஷரைஹி அந்த ஷரங்களால், ஜகான அடித்தா. ஸோ இதை உடைச்சா, சக்கரத்தை உடைச்சா, திருப்பி ஷார்ப்பான பானங்களை அனுப்பினா அந்த சண்டனை நோக்கி. ரொம்ப ஷார்ப்பான பானங்களாக இருக்குது, அவனை போய் அடிக்கிறது. அது மூர்ச்சிதகாசவ், அவ்வளோதான், அவன் கீழே விழுந்து மூர்ச்சை போட்டு விழுந்துட்டான். ஸோ சண்டன் விழுந்தான், மூர்ச்சையாக விழுந்தான். பபாத்த உர்வியான பூமியில் விழுந்துட்டான் அவன். தேவி பான அர்த்திதக பிருஷம் அர்த்திதக, அதாவது தேவியுடைய பானத்தால் மிகவும் கொடுமையாக அர்த்தனம்னு என்னது, பீடிக்கப்பட்டு தேவியோட பானம் பயங்கரமாக தாக்கிடுது. அந்த சண்டன் மூர்ச்சை அடைந்து விழுந்தான். पतितं भ्रातरं वीक्ष्य मुण्डः दुःखार्दितः तदा चकार शरवृष्टिं च कालिका उपरि कोपतः. ஸோ பிராத்தரம் பதித்தம், பிரதர் விழுந்துட்டான். யார்? சும்பன் கீழே கிடக்கான். அப்போ சும்பன் இவன் சண்டன் விழுந்து கிடக்கான். அப்போ முண்டன் பார்க்குறான். துக்க அர்த்திதக ததா, துக்கத்தால் வாட்டப்பட்டு, ஐயோ பிரதர் கீழே விழுந்துட்டானே, சண்டன் விழுந்துட்டானே, அதனால ரொம்ப துக்கத்தால் பீடிக்கப்பட்ட அந்த முண்டன் சரவிருஷ்டிம் ச, பயங்கரமான பானவிருஷ்டி, பானமழை, அதை காளிகா உபரி, காளிகையின் மீது
கோபத்தக சகார கோபத்தோடு விட்டான். பயங்கரமான பானவிருஷ்டியை பொழியறான் முண்டன். पातितं भ्रातरं वीक्ष्य मुण्डः दुःख आतितः तथा चकार शरवृष्टिं च कालिकः उपरि कोपतः. காளிகா உபரி துக்க அர்த்திதக, நாட் ஆர்த்திதக, துக்கார்த்திதகான்னு சேர்த்து படிக்கலாம். துக்க அர்த்திதக. ஓகே. சண்டிகா முண்ட நிர்முக்தாம் ஷரவிருஷ்டிம் சுதாருணாம் ஈஷிகா அஸ்திரைஹி பலாத் முக்தைஹி சகார திலசக க்ஷணாத். சண்டிகா என்ன பண்ணுறா? முண்ட நிர்முக்தாம் ஷரவிருஷ்டிம், முண்டனால் விடப்பட்ட அந்த அம்பு மழையை சூதாருணாம், எப்படி இருக்குது, கொடியாக மழையாக இருக்குது, கொடிய மழை பெய்கிற மாதிரி பானவிருஷ்டிங்கிற மழை பெய்யறதுங்க. அதை பார்த்துட்டு ஈஷிகா அஸ்திரம், ஈஷிகான்னு சொன்னால் நம்ம வந்து மிஞ்ச புல்னு படிச்சிருக்கோம். நம்ம எங்கள் ஈஷிகா வனத்துக்கு கூட்டின்னு போகிறார் இல்லையா, அந்த மாடுகள்லாம் போயிடுது தெரியாமல், கிருஷ்ணனுடைய மாடுகள்லாம் வழி தப்பி போய் ஈஷிகா வனத்துக்குள் புகுந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டது, ஏன்னா முள்ளாக குத்துருது. ஸோ அப்படிப்பட்ட முள்ளால் ஆகப்பட்ட ஒரு அஸ்திரம், இப்படி ஒரு அஸ்திரம் இருக்குது. ஸோ அங்கே ஈஷிகா வனம்னு சொல்லும்போது முள் காடுன்னு அங்கே சொல்லும். இங்கே ஈஷிகா அஸ்திரம்னு சொன்னால் முள்ளால் ஆகப்பட்ட ஒரு அஸ்திரம் இருக்குது தேவிக்கிட்ட. பலாத் முக்தைஹி, ஸோ தன்னுடைய பலத்தோடு எரியறவள் அந்த ஈஷிகா அஸ்திரத்தை வேகமாக விடுறா சண்டிகா. திலசக க்ஷணாத் சகார, அவன் விட்ட அந்த அஸ்திரங்களை இவள் என்ன பண்ணுறா, ஒரு க்ஷணத்தில் திலசக, தில்ன எள்ளு, திலசக எள்ளு பொடியாக்கி விட்டான்னு அடுத்து அவனுடைய அஸ்திரம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, பொடி பொடியாக உடஞ்சது. चण्डिका मुण्ड निर्मुक्तां शरवृष्टिं सुधारुणं ईशिका अस्त्रैः बलान्मुक्तैः चकार तिलशतक्षणात्. अर्धचन्द्रेण बाणेन ताडयामास तं पुनः पतितः असौ महावीर्यः मेदिन्यां मदवर्जितः. ஸோ அர்த்தச்சந்திரேன பாணின, அர்த்தச்சந்திர பானம்னு ஒன்று உண்டு. அந்த பானெல்லாம் டிவியில் காட்டுவேன், அப்படியே பானத்தோட எண்டில் பார்த்தா ஒரு பாதி சந்திரன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அர்த்தச்சந்திர பானத்தை விடுத்து தாடயாமாசனை அடித்தாள். தம் புனக, அந்த முண்டனை நோக்கி அடித்தாள், அர்த்தச்சந்திர பானத்தை விடுறான். ஸோ மகாவீரியக அசௌ, பெரிய வீரனானந்தா அந்த முண்டன். மேதின்யாம் மதவர்ஜிதக பதித்தக, கொழுப்பெல்லாம் இழந்து செருக்கெல்லாம் அடங்கி மதத்தெல்லாம் ஒடுக்கி பதித்தக மேதின்யாம், பூமியில் விழுந்தான். அந்த அர்த்தச்சந்திர பானம் தாக்கி அவன் பூமியில் விழுந்தான். अर्धचन्द्रेण बाणेन ताडयामास तं पुनः पतितः असौ महावीर्यो मेदिन्यां मदवर्जितः. हाहाकारः महानासीत् दानवानां बले तदा जहर्षुः अमराः सर्वे गगनस्ताः गतव्यताः. ஸோ பயங்கர ஹாஹாக்காரம், ஐயோ ஐயோ போயிட்டானா தெரில, செத்தானா சாகலையானு தெரில, ஆனாலும் ரொம்ப கதறா எல்லாரும். ஸோ மகானாசித், எல்லாரும் கத்தரா, ரொம்ப சத்தம் ஏற்படுறது. தானவானாம் பலே, பலேன பலத்தில், சேனையில், அந்த சேனையில் பயங்கரமான ஹாஹா சப்தம் ஏற்படுறது. அமராகா சர்வே, எல்லா தேவர்களும் வானத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இல்லையா அந்த போகிற. ஜகர்ஷுகு, ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ககனஸ்தாக கதவியதாக, ஆகாயத்தில் நின்றவர்கள். கதவியதாகனது தங்களுடைய கவலையை தொலைத்தார்கள், கவலையை மறந்து, கவலையெல்லாம் போயிடுது, ஒரு ஆள் போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். हाहाकारः महान् आसीत् दानवानां बले तथा जहर्षुः अमराः सर्वे गगनहस्ताः गतव्यताः. ஆனால் முண்டன் வந்து செத்த மாதிரி இன்னும் சொல்லலை, செத்துட்டான்கிற வார்த்தை வரலை, பார்ப்போம். விகாய மூர்ச்சாம் சண்டக து சங்கிருஹ்ய மகதீம் கதாம் தரசா தாடயாமாச காளிகாம் தக்ஷிணே புஜே. ஸோ சண்டன் என்ன பண்ணுறான், மூர்ச்சை முடிஞ்சுடுத்து. இவ்வளோ நாளைக்கு முண்டன் சண்டை போட்டான், இப்போ சண்டன் மூர்ச்சை அடைஞ்சு கடந்தான், இப்போ அவன் எழுந்துருந்துட்டான். ஸோ விகாய மூர்ச்சா, மூர்ச்சையை விடுத்து சண்டன் எழுந்து மகதீம் கதாம் சங்கிருஹ்ய, ஒரு பெரிய கதையை கையில் எடுத்துட்டான், பெரிய கதையை தூக்கிண்டான். தரசா தாடயாமாச காளிகாம், வேகமாக இவள் கொஞ்சம் அசந்து இருக்கிற நேரத்தில் பார்த்து அந்த காளிகா தேவியை தட்சிணே புஜே, வலது கையில் ஓங்கி அடித்தான், கதையால் அடித்தான் வலது கையில் தேவியை. विहाय मूर्छां चण्डः तु संगृह्य महतीं गतां
तरसा ताडयामास कालिकां दक्षिणे भुजे वञ्चयित्वा गदाघातं तं बबन्ध महा असुरं तरसा बाणपाशेन मन्त्रमुक्तेन कालिका. ஸோ கதாகாதம் வஞ்சயித்வா, அவனோட கதையை அப்படி கையில் வந்து அடிக்கிறானே தவிர அந்த அடியை வாங்கலையாம் தேவி. தேவி டக்குன்னு மூவ் பண்ணிட்டாளாம். கதா ஆகாதம், கதையால் வாங்கக்கூடிய அந்த அடியை வஞ்சித்துன்னு தான் நேராக அந்த அடியை கையில் வாங்கிக்கலையாம். தேவி அதை வஞ்சித்து விட்டாள். பபந்த மகாசுரம். ஸோ தரசா இல்லை, அதுக்கு முன்னாடி தரசா பாணபாஷேன. ஸோ உடனே பானங்களை விட்டாள், வேகமாக பானத்தை விடுறா. மந்திரமுக்தேன, மந்திரத்தால் ஏவின இது பானங்கள். ஸோ இது வந்து தன்னுடைய மந்திர சக்தியாலேயே பல பானங்களை உருவாக்கி அந்த சண்டன் மீது காளிகா ஏவி தம்பபந்த மகாசுரம், அந்த மகா அசுரனான சண்டனை கட்டினால், பானங்களால் ஒரு கட்டு போட்டுட்டா அந்த சண்டனில். वञ्चयित्वा गदाघातं बबन्ध महा असुरं तरसा बाणपाशेन मन्त्रमुक्तेन कालिका. उत्थितः तु तदा मुण्डः बद्धं दृष्ट्वा अनुजं बलात् आजगाम सुसन्नद्धः शक्तिं कृत्वा करे दृढाम्. ஸோ முண்டக இதுக்குள்ளே முண்டை எழுந்துட்டான் பார்த்தீங்களா. அப்போ மூர்ச்சை தான் அடைஞ்சு விழுந்திருக்கான், பூமியில் விழுந்து அவன் சாகவும் இல்லை. ஸோ முண்டன் வந்து உடனே டக்குன்னு எழுந்திருந்தான். பத்தம் திருஷ்டுவா அனுஜம். ஸோ சண்டன் கட்டப்பட்டுட்டான்ங்கிறத பார்க்குறான் இந்த முண்டன். திருஷ்டுவா பார்த்து, பலாத், அதாவது அனுஜம் பலாத் பத்தம், ரொம்ப பலாத்காரமாக பானங்களால் கட்டப்பட்டிருக்கான் என்று பார்த்த அந்த முண்டன் சுசன்னதக, ரொம்ப ரெடியாக, சன்னதகன்னா ரொம்ப ரெடியாக வரானவன். சக்திம் கிருத்வா கரே, தான் கையில் வேலை எடுத்துட்டான். அவன் கதையை தூக்கின்னு வந்தானே, இவன் வேலாயுதத்தை எடுக்கிறான். சக்தின வேல், வேலை கையில், திருடாம் சக்தியும், திருடமான ஒரு வேலாயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆஜகாம யுத்த முகத்தில் வந்து சேர்ந்தான். சண்டை போட வரானவன். उत्थितः तु तदा मुण्डः बद्धं दृष्ट्वा अनुजं बलात् आजगाम सुसन्नद्धः शक्तिं कृत्वा करे दृढाम्. आगच्छन्तं तदा काली दानवं वीक्ष्य सत्वरं बबन्धतरसा तं तु द्वितीयं भ्रातरं भृशम्. ஸோ காளி பார்க்குறாவள். ஆகச்சந்தம் வரான். ஐயோ முண்டனேருந்து வந்துட்டாங்க. தேவி பார்க்குறா. தானவம் வீச்ச சத்வரம், அந்த தானவனை, அந்த அசுரனை பார்த்து வேகமாக, சத்வரம்னா வேகமாக, துருதம் சத்வரம், தரசா வேகேன, எல்லாம் ஒரே அர்த்தம் தான், வேகமாகன்னு அர்த்தம். ஸோ அப்படி வேகமாக என்ன பண்ணுறா, துதியம் பிராத்தரம், ரெண்டாவது பிரதராக இருக்கான் இவன். ஏற்கனவே சண்டனை கட்டியாச்சு மானங்களால். இந்த ரெண்டாவது பிரதரான அந்த முண்டனை பிரிஷம் தரசா தம் தூ பபந்த, ரொம்ப கனமான ஒரு கட்டு அவனை போட்டாள். அந்த ரெண்டாவது பிரதரையும் கட்டிவிட்டா தேவி. आगच्छन्तं तदा काली दानवं वीक्ष्य सत्वरं बबन्धतरसा तं तु द्वितीयं भ्रातरं वृषम्. गृहीत्वा तौ महावीर्यौ चण्डमुण्डौ शशौ इव कुर्वती विपुलं हासम् आजगाम अम्बिकां प्रति. ஸோ மகாவீரியௌ சண்டமுண்டோ, மகாவீரம் பொருந்திய அந்த சண்டனையும் முண்டனையும் ஷஷௌ இவ, முயல் மாதிரி கட்டிப்பிடிச்சாச்சு. ரெண்டு பேர் நல்ல பானக்கட்டெல்லாம் போட்டு அவளை நல்லா கட்டுப்பட்ட வச்சு அவளை முயலில் இழுத்துன்னு வர மாதிரி இழுத்துன்னு வரான். யார்? இந்த காளிகை, தேவியோட நெத்தியிலேருந்து வந்தவள் காளிகா. அப்போ அவள் ரெண்டு பேரையும் பிடிச்சி இழுத்துன்னு, முயலாட்டமாக பிடிச்சி இழுத்துன்னு, கிரகித்வா பிடித்து கொண்டு, விபுலம் ஹாசம் கிருத்வா, ஹான்னு பயங்கர சிரிப்பு அவளுக்கு. ரெண்டு பேரும் பிடிச்சாச்சுட்டு, சண்டனையும் முண்டனையும் பிடிச்சிண்டு, ஹாசம் குர்வதி சிரித்து கொண்டே, அம்பிகாம் பிரதி ஆஜகாம, அம்பிகையை நோக்கி வந்தாள். அம்பிகா தான் நல்ல வெளுத்த தேகத்தோடு இருக்கக்கூடியவள் இல்லையா. அம்பிகையோட இதிலேருந்து வந்தவள் இந்த இந்த காளி. அவள் இப்போ அம்பிகையிட்ட கொண்டு ஒப்படைக்கிறான் இந்த சண்டனையும் முண்டனையும். चण्डमुण्डौ शशौ इव कुर्वती विपुलं हासम् आजगाम अम्बिकां प्रति. आगत्य ताम् अथ उवाच गृहाण इमौ पशुप्रिये रणयज्ञार्थम् आनीतौ दानवौ रणदुर्जयौ. ஸோ தாம் ஆகத்திய, அவளை அடைந்து, அத உவாச்ச சொல்கிறான்.
இமாம் பசு பிரியே கிரகான இதை பசுக்கள் அப்படிங்கிற மிருகமாட்டம் இருக்குது, ரெண்டு கட்டுப்பட்டு கிடக்கு பாவம். ஸோ இந்த பசுக்களை நம்ம எல்லாருமே பசு சொல்கிறோம். பகவான சிவனை பசுபதினு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் சிவனுக்கு. பசுபதினு இது நம்மளாம் பசுக்கள், நம்மளாம் ஜந்துக்கள், நம்மளையெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவன். அதனால நம்மளாம் பசுக்கள் தான். ஸோ இவள் சொல்கிறா, இந்த ரெண்டு பசுக்களையும் பாரு, எல்லாம் முயலாட்டமாக பிடிச்சிட்டு வந்திருக்காளே, இந்த ரெண்டு பேரையும் பாருன்னு காட்டுறான். ரணயஜ்ஞார்த்தம் ஆனி தௌ, இங்கே ஒரு ரணங்கிற ஒரு யாகம் நடக்கிறது. இந்த போரே ஒரு யாகம். யாகத்தில் பசு முக்கியம். யாகத்தில் பலி கொடுக்க ஒரு பசுவை கொண்டு வைப்பா, ஆட்டை பிடிச்சி கட்டுவா. அது மாதிரி இந்த போர்கிற யாகத்தில் 2 பசுக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதை பலி கொடுக்கணும் இப்போ. இதை ஸோ தானவம் ரண துர்ஜயவ், ரணத்தில் சட்டுன்னு ஜெயிக்க முடியாத அந்த 2 அசுரர்களையும் நான் ரணத்தில் கொல்வதற்காக யக்ஞ பூமியில் ஒரு பசுக்களை வதை பண்ணுவதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனி தௌ, கொண்டு வரப்பட்டார்கள்னு சொல்கிறான். தௌ ஆனி தௌ ததா வீக்ஷ்ய சண்டிகா தௌ விருகௌ இவ அம்பிகா காளிகாம் பிராக மாதுரி சம்யுதம் வச்சக. ஸோ ஆனி தௌ தௌ, கொண்டு வரப்பட்ட அவர்களை வீழ்ச்சிய சண்டிகா பார்க்குறா. சண்டிகாங்கிறது இது அம்பிகை தான் சொல்கிறது. அம்பிகா தௌ விருகௌ இவ, நரி போல, விருகௌ இவ நரியாட்டம் இருக்குவா. அம்பிகா காளிகாம் பிராக, ஸோ அம்பிகை ஆகப்பட்டவள் இந்த காளிகை தங்கிட்டிருந்து வந்த அந்த காளிகையை நோக்கி சொல்கிறான். மாதுரி சம்யுதம் வச்சக, மதுரமான வார்த்தைகளோடு கூடி அந்த காளிகையை அவர்களை கொண்டு வந்தாளே, சண்டனை முண்டனை கொண்டு வந்தாளே காளிகை, அவளை பார்த்து, அந்த காளிகையை பார்த்து அம்பிகா உவாச்ச, அம்பிகை சொன்னாள். வதம் மா குரு மாமுஞ்ச சதுரா அசி ரணப்பிரியே தேவானாம் காரிய சம்சித்திகி கர்த்தவ்யா தரசா துவயா. ஸோ வதம் மா குரு, நீ அவளை வதம் பண்ணாதே அப்படிங்கிற அம்பிகை காளிகையை பார்த்து சொல்கிறா. நீ அவளை வதம் பண்ணாதே, முஞ்ச விடு, சதுராசி நீ ரொம்ப கிளவர், யூ ஆர் வெரி கிளவர். ரணப்பிரியே, உனக்கு போர் ரொம்ப பிடிக்கும், காளிகையே உனக்கு போர் ரொம்ப பிடிக்கும், நீ வாழ வதம் பண்ணாதே. தேவானாம் காரிய சம்சீதி கர்த்தவ்யா, இது எப்படி கிருஷ்ணர் சொன்னாரோ அதே மாதிரி சொல்கிறான். அஸ்வத்தாமனை கொண்டு வந்து நிறுத்தின போது நீ அவனை கொல்லாதே, பீமன் சொல்கிறதையும் நடத்தணும், தர்மன் சொல்கிறதையும் நடத்தணும். தர்மன் கொல்லப்படாதுங்கிறான், பீமன் கொல்லணுங்கிறான், ரெண்டையும் நடத்தணும். எப்படி நடத்தணுமோ நடத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி இங்கே தேவி என்ன சொல்கிறா, தேவர்களுக்கு காரிய சித்தியும் ஆகணும், கர்த்தவ்யா தரசா அதையும் கண்டிப்பாக நீ செய்யணும், தேவர்களுக்கு நல்ல காரியம் நடக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், சந்திரமண்டலம் கொண்டாதான் அவளுக்கு நல்லது நடக்கும். அப்போது அதையும் பண்ணு, ஆனால் அவளை வதமும் பண்ணாதே இப்படின்னு ஆர்டர் கொடுக்குறா சண்டிகை அல்லது அம்பிகை. ராதே கிருஷ்ணா மேம், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல ஓகே. வதம் மா குரு மாமுச்ச சதுராசீரண பிரியே தேவானாம் காரிய சம்சித்திஹி கர்த்தவ்யா தரசா த்வயா. व्यास उवाच इति तस्या वचः श्रुत्वा कालिका प्राहतां पुनः युद्धयज्ञे अतिविख्याते खड्गयूपे प्रतिष्ठिते. ஸோ வியாசர் சொல்கிறாரு இவரை பார்த்து, ஜனமேஜயனை பார்த்து, இப்படி அந்த அம்பிகையாகப்பட்டவள் காளிகைட்ட சொன்ன உடனே காளிகா பதில் சொல்கிறா. இப்போ புனக அந்த சண்டிகையை பார்த்து அல்லது அந்த அம்பிகையை பார்த்து காளிகை சொல்கிறா, யுத்த யஜ்ஞே அதிவிக்காத, இது பெரிய பயங்கரமான போர், விக்கியாதம்னா புகழ்பெற்ற, அதிவிக்கியாதம் ரொம்ப புகழ்பெற்ற இந்த யுத்தங்கிற யாகத்தில் கட்கயூபே பிரதிஷ்டிதே, யூபஸ்தம்பம்னு இருக்கே, யூபஸ்தம்பம்னு சொல்லி ஒரு நடுவா இல்லையா மங்கள தூணு, அது மாதிரி ஒரு யூபஸ்தம்பத்தில் கட்கயூபே ஸோ பிரதிஷ்டிதே. ஸோ வாள்ங்கிறது தான் இங்கே வந்து யுத்த ஸ்தம்பத்தில் உள்ள யூபம்னு சொன்னான்னா ஒரு தூண் நாட்டுறது, யாகத்தில் ஒரு தூண் நாட்டுவா. இங்கே வாள்ங்கிற தூணில் இவாளை நான் கட்ட போகிறேங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம். ஸோ யூபஸ்தம்பத்தில் உள்ள ஆடை கொல்கிற மாதிரி வாளால் இவர்களை கொல்வேன்னு அர்த்தம். ஸோ இதுகளுக்கு வதம்னு பேர் கிடையாது, யாகத்தில்
பூஜைன்னு அர்த்தமாயிடும், பலி கொடுக்கறது, யாக பலின்னு ஆயிடுவாங்க. இவாளுக்கு வதம் பண்ணுறதுங்கிற வார்த்தை போயிடும். அது மாதிரி பண்ண போகிறேங்கிறாங்க. ஸோ கட்கயூபே பிரதிஷ்டிதே, வாளாலாகப்பட்ட ஸ்தம்பத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடிய இவர்களாக நான் பண்ண போகிறேன் இந்த யுத்த யாகத்தில். व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा कालिका प्राहतां पुनः युद्धयज्ञे अतिविज्ञाते खड्गयूपे प्रतिष्ठिते आलम्बं च करिष्यामि यथा हिंसा न जायते इत्युक्त्वा सा तदा देवी खड्गेन शिरसि तयोः चकर्ततरसा काली पपौ च रुधिरं मुदा एवं दैत्यौ हतौ दृष्ट्वा मुदिता उवाच च अम्बिका ஆலம்பம் ச கரிஷ்யாமி. ஸோ இந்த வாள்கிற யூபஸ்தம்பத்தில் கட்டி, அதாவது இவாளை வாளால் கொன்று, யதாஹிம்சான ஜாயத்தை. இப்போது ஒரு ஆட்டை பலி கொடுக்கறது, யாகத்தில் பலி கொடுக்கறதுக்கு அதுக்கு பேர் வதம்னு பேர் கிடையாது, யாக பலின்னு பேர். அது தர்மத்துக்கு உட்பட்டது, சாஸ்திரத்துக்கு உட்பட்டது. ஸோ அது மாதிரி அதனால் ஒரு பாபமோ ஹிம்சையோ நமக்கு ஏற்படாது. ஸோ எதா ஹிம்சா ந ஜாயத்தே, யாக பலி கொடுக்கும்போது ஹிம்சை வராது இல்லையா, அப்படி அது மாதிரி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டா, ததா தேவி அந்த காளிகையாகப்பட்டவள் இவ்வாறு சொல்லிவிட்டு, இதி உக்துவா இவ்வாறு சொல்லிவிட்டு, கட்கேன ஒரு வாளை எடுத்தா, தயோஹோ சிரசி ரெண்டு பேரோட தலையை அறுத்தாள். சக்கர்த்தனா ஷிகட் வெட்டினாள். தரசா காளி வேகமாக வெட்டிவிட்டா. பபோச்ச ருதிரம், அதான் எப்போவுமே ஆடு பலி கொடுத்தா அதோட வப்பையை ஒரு பிரசாதமாக சாப்பிடுவான், அது ஹவிஸ்னு பேர். ஸோ அந்த ஹவிஸில் ஒரு பாகமாக அதோடைய வப்பைன்னு வரும், அதை அந்த இறப்பை அதை எடுத்து ஒரு உருட்டி வாயில் சாப்பிடுவான். அந்த காலத்தில் இதுதான் யாக முறை. இங்கே என்னடான்னா இவாளை கொண்டுட்டு அந்த யாகத்தில் சாப்பிடக்கூடிய அந்த ஹவிஸாக அந்த ரத்தத்தை குடித்தாள் காளி. ஸோ பபோச்ச ருதிரம் முதா, சந்தோஷமாக ரத்தத்தை குடித்தாள். ஏவம் தைத்தியவு ஹதவு, இவ்வாறு அசுரர்கள் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். பார்த்தா அம்பிகா ததா உவாச்ச முதிதா அம்பிகா, சந்தோஷப்பட்ட அந்த அம்பிகையானவள் சந்தோஷமாக காளியை பார்த்து உவாச்ச சொன்னாள். आलम्बं च करिष्यामि यथा हिंसा न जायते इत्युक्त्वा सा तथा देवी खड्गेन शिरसि तयोः चकर्ततरसा काली पपौ च रुधिरं मुधा एवं दैत्यौ हतौ दृष्ट्वा मुदिता उवाच च अम्बिका कृतं कार्यं सुराणां ते तदा ददामि अद्य वरं शुभं चण्डमुण्डौ हतौ यस्मात् तस्मात् ते नाम कालिके चामुण्डा इति सुविख्यातं भविष्यति धरातले. ஸோ சுராணாம் காரியம் கிருத்தம், நீ தேவகாரியத்தை பண்ணிட்டே, இப்பேற்பட்ட வீரர்களை கொன்றுட்டே, ஒரு பெரிய ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தேவர்களோட தடை ஒன்று பெருசு நீங்கித்து. ஸோ ததாமி அத்திய வரம் சுமனுக்கு நான் வரம் தரேன். காளிகை பார்த்து சொல்கிறான், சண்டமுண்டவ் ஹதௌ, சண்டனையும் முண்டனையும் நீ கொன்ன இல்லையா, யஸ்மாத் அதனால், தஸ்மாத் தே நாம காளிகே, ஹே காளிகா தேவியே உன்னோட பேர் என்ன ஆகும்னா சாமுண்டா, உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், சாமுண்டான்னு ஒரு பேர் தரேன் உனக்கு நான், சண்டனையும் முண்டனையும் கொண்டதுனால. சூவிக்காதம் பவிஷதி தராத்தலே, சாமுண்டாங்கிற பெயரே இந்த உலகத்தில் ரொம்ப புகழ்பெற்று விளங்கும், அப்படிப்பட்ட பெயரை உனக்கு நான் தரேன், இது உனக்கு நான் தரக்கூடிய வரம்னு சொல்கிறா அம்பிகை அல்லது சண்டிகை. சாமுண்டேஸ்வரி. ददामि अद्य वरं शुभं चामुण्डौ हतौ यस्मात् तस्मात् ते नाम कालिके चामुण्डा इति सुविख्यातं भविष्यति धरातले. இன்றைக்கும் சாமுண்டி ஹில்ஸ் பார்க்குறோம், மைசூரில் சாமுண்டேஸ்வரி உட்காந்துருக்கா. ஸோ ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे चण्डमुण्डवदेन देव्यां चामुण्डा इति नाम वर्णनं नाम षट्विंशोऽध्यायः. अथ सप्तविंशोऽध्यायः. व्यास उवाच हतौ तौ दानवौ दृष्ट्वा हतशेषाश्च सैनिकाः पलायनं ततः कृत्वा जग्मुः सर्वे नृपं प्रति. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார், தௌ தானவோ ஹதௌ, 2 அசுரர்களும் கொல்லப்பட்டார்கள். திருஷ்டுவா அதை பார்க்குறா மற்றவா எல்லாரும். சைனிக்காக ஹதசேஷாக, ஹதசேஷாகனா
கொல்லப்பட்டவர்கள் போக மீதி உள்ளவர்கள் யாரெல்லாம் சேனையில் கொல்லப்பட்டார்களோ அது அவெல்லாம் தொச்சத்து போயாச்சு. மீதி உள்ளவர்கள் சேஷாக மீதி உள்ளவர்கள் பலாயனம் தத கிருத்துவா ஓடியே போயிட்டான். லீடரே போயாச்சு, இனி நம்ம இங்கே உட்காந்து நினச்சேனா எல்லோரும் கிளம்பி ஓடிட்டான். ஜக்புகு சர்வே நிருபம் பிரதி எல்லாரும் சும்பனை நோக்கி ஓடி போய் விஷயத்தை சொல்ல போகிறான். व्यास उवाच हतौ तौ दानवौ दृष्ट्वा हतशेषाः च सैनिकाः पलायनं ततः कृत्वा जग्मुः सर्वे नृपं प्रति. भिन्न अंगाः विशिकैः केचित् छिन्नकराः तथा रुधिरस्राव देहाश्च रुदन्तः अभिययुः पुरे. பின்ன அங்காக விசிகைஹி பின்ன அங்காக விஷிகம்னா அம்புகளால் பிளக்கப்பட்ட தேகங்களோடு அங்கங்களோடு கூடியவர்கள் கேச்சித் சில பேர் கேச்சித் சில பேர் சின்ன கராக கை உடைஞ்சி எல்லாரும் அடிபட்டுருக்கு யுத்தத்தில். ஸோ கை உடைந்தவர்களாக சில பேர் ருதிர ஸ்ராவ தேகாஷ்டா உடம்புல இருந்து ரத்தம் ஒழுகின்றே இருக்குது. அப்படிப்பட்ட தேகங்களோடு ஸ்ரவதி ஒழுகிறது. ஸோ ருதிரம் ரத்தம் ஒழுகக்கூடிய தேகங்களோடு சில பேர் ருதந்தக அழுதுண்டே அபியைஹு புரே ஊருக்குள் சென்றார்கள். யார்? சும்பனை பார்த்து விஷயத்தை சொல்ல. பின்ன அங்காஹ விஷகைஹி கேசித் சின்னகராஹ ததா ருதிரஸ்ராவ தேகாஷ்ச ருதந்தக அபியைஹு புரே. गत्वा दैत्यपतिं सर्वे चक्रुः बुम्बारवं मुहुः रच्छ महाराज भक्षयति अद्य कालिका. ஸோ சர்வே தைத்தியபதிங் கத்துவா எல்லோரும் ஓடியே போய் தைத்தியர்களுக்கு அரசனான பதினா அரசன் ராஜா கத்வா அவனிடம் அடைந்து பும்பாரவம் முகுகு சக்ருகு பும்பாரவம் சொன்னான்னா அந்த ஹாகாக்காரம் மாதிரி ஆர்த்தர்கள் விடக்கூடிய ஒரு அழுகை சத்தம் கூக்குரல்னு சொல்ல மாட்டோமா, அதுக்கு தான் பும்பாரவம்னு பேர். கூக்குரல் இடுற ஒரே அழுகை கூக்குரல் இட்டார்கள் சக்ருகு செய்தார்கள். ரட்ச மகாராஜா எங்களை காப்பாற்றுங்கோ மகாராஜா எங்களை காப்பாற்றுங்கோ. பட்சயத்தி அதிக காளிகா எல்லாரையும் வாயில் போட்டுருக்கா, எல்லாரும் முழுங்கின்னு இருக்கா, அந்த காளிகை ஆக்கப்பட்டவள் எங்களை காப்பாற்றுன்னு ஓடி வந்து கத்துறான். गत्वा दैत्यपतिं सर्वे चक्रुः बुम्बारवं मुहुः रक्ष महाराज भक्षयति अद्य कालिका. तया हतौ महावीरौ चण्डमुण्डौ सुर अर्दनौ भक्षिताः सैनिका सर्वे वयं भग्नाः भयातुराः. ஸோ தௌ மகாவீரவு அவர் 2 வீரர்களும் கொல்லப்பட்டார்கள். சண்டனும் முண்டனும் கொல்லப்பட்டார்கள். சுர அர்த்தனவ் தேவர்களையே வாட்டக்கூடிய அந்த அசுரர் அந்த 2 பேரும் கொல்லப்பட்டார்கள். சைனிக்காக பட்சிதாக சேனையெல்லாம் விழுங்கப்பட்டது, எல்லாம் பட்சணம் பண்ணிட்டா தேவி. சர்வே எல்லாரையும் கொண்டுவிட்டாவள். பயம் பக்னாக நாங்களும் உடஞ்சி போய் வந்திருக்கோம். இங்கே பக்னாகன்னு இது பக்னமாயிட்டோம். எல்லாம் பாதி பேர் கண்ணு தெரியல, காது கேட்கல, ஒன்றும் புரியல, அந்த மாதிரி இருக்கோம் நாங்கள். ஸோ பயாத்துராக பயத்தோடு ஆத்துரமாக பீடிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கோம். तस्य हतौ महावीरौ चण्डमुण्डौ सुर अर्दनौ भक्षिताः सैनिकाः सर्वे वयं भग्नाः भयातुराः. भीतिदं च रणस्थानं कृतं कालिकया प्रभो पातितैः गज वीर अश्वैः दासेरक पदातिभिः. ஸோ அதாவது பாதிதைஹி இருந்தாலே வீழ்த்தப்பட்ட பாத்தித்தைக்குன்னா தேவி அங்கே வீழ்த்திருக்கா, எல்லாம் கீழே கிடக்கு. அப்படி வீழ்த்தப்பட்ட கஜ யானைகள் கிடக்கு, வீரர்கள் கிடக்கா, அஸ்வைஹி அந்த குதிரைகள்லாம் கீழே விழுந்து கிடக்கு. தாசேரகன்னா ஒட்டகம்லாம் கீழே விழுந்து கிடக்கு. பதாத்தினா காலாட்படை. இப்படி எல்லா சேனையும் மொத்தமாக அங்கே கீழே வீழ்த்தப்பட்டது. பீதிதம் ச ரணஸ்தானம் அந்த போர்முகத்துக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி பயம் ஏற்படுத்தக்கூடியதாக பீதிதக அதாவது பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ரணஸ்தானம் இந்த போர்முகம் கிருத்தம் செய்யப்பட்டது. தேவியோட யுத்தத்தை பார்த்தா இன்னொருத்தன் பூமிக்கே போகமாட்டான், அடுத்த ஆள் பூமிக்கே போகமாட்டான், அப்படி ஆக்கிட்டாவும். காளிகையா பிரபோ அந்த காளிகையால் இவ்வாறு செய்யப்பட்டது. ஹே பிரபோ. च रणस्थानं कृतं कालिकया प्रभो पादितैः गज वीर अश्वैः दासेरख पदातिभिः. शोणित
ஓகவகாः குல்யாः கிருதாः மாம்ச அதிகர்தமா கேஷசைவலினி பக்னரத பக்னரத சக்கர விராஜிதா. கேஷசைவலினி அங்கே நிறுத்திக்கணும். சோனித ஓகவகாக குல்யாகா. இப்போ அந்த ரணபூமி எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு நதி ஓடுறது. குல்யான்னா வாய்க்கால்னு அர்த்தம். வாய்க்கால் ஓடுறது. என்ன வாய்க்கால்னு பார்த்தா பிளட்டு. சோனிதம்னா பிளட்டு. ஓகவகா அந்த பிளட்டே ஒரு நதி மாதிரி ஓடுறது. வகதி அப்படி ஓடின்னு இருக்கு அந்த ரணபூமியில் ஒரு நதி. கிருதாகா செய்யப்பட்டது ரணபூமி. மாம்ச அதிகர்தமா. ஒரு நதின்னு இருந்தால் அடியில் சேரு சகதியெல்லாம் இருக்கும். அந்த சேரு சகதி என்னன்னு பார்த்தா மாமிசம். எல்லாம் அந்த கழுகெல்லாம் சாப்பிட்டு அந்த செத்தவாளோட பாடியெல்லாம் சாப்பிட்டு இது எல்லாம் மாமிசமாக கிடக்கு. அதெல்லாம் அந்த நதியில் இருக்கக்கூடிய ஒரு கஷடு சேரு மாதிரி இருக்குது. கேஷ சைவலினி. சைவலின்னு சொன்னா சைவாலம்னு சொல்லுவோம். சைவாலம்னு சொன்னால் பாசின்னு அர்த்தம். ஸோ கேஷ சைவலினி அவளோட முடியெல்லாம் அப்படியே ஓடுறது. அதை பார்த்தா பாசி ஆட்டம் இருக்குது. பாசி பச்சை பச்சையெல்லாம் இருக்கும். இது கருப்பாக இருக்குது. இந்த நதியில் ஒரு பாசி ஆட்டமாக முடி ஓடுறது. பக்ன ரத சக்கர விராஜிதா. அதில் அந்த நதியில் இன்னும் என்னெல்லாம் கிடக்குன்னு பார்த்தா உடைந்த ரதத்துடைய சக்கரங்கள் விராஜிதா. அப்படி 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 விளங்கின்னு இருக்கான். இல்லை உடஞ்சி போன ரதத்தோட பார்ட்ஸாக அந்த நதியில் ஓடிட்டுருக்கு. शोणित ओगवः कुल्या कृता मांस अधिकर्दमा केशशैवलिनी भग्नरथ चक्रविराजिता. சின்ன பாகு ஆதி மத்ஸ்யாட்யா ஷீஷ தும்பி பலான்விதா பயதா காத்தராணாம் வை சுராணாம் மோதவர்தினி. சின்ன பாகு ஒடிந்த கைகள். ஸோ ஒடிந்த சின்ன பாகுன்னு சின்னன ஒடிந்த பாகு கைகள். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா மத்ஸ்யாட்யா அதுதான் மீனா. நீளமாக இருக்கு இல்லையா மீன் நீளமாக ஓடி ஓடும் இல்லையா அது மாதிரி உடஞ்ச கையெல்லாம் பார்த்தா மீன்கள். அந்த ரத்த நதியில் ஓடக்கூடிய மீன்கள். மத்ஸ்ய ஆட்யான்னா ரிச்சு. ஏகப்பட்ட மீன் இருக்குன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பேரோட கையெல்லாம் உடஞ்சி கிடக்குங்க. ஷீர்ஷ தும்பி பலான்விதா. அவளுடைய தலையெல்லாம் தனியாக வெட்டப்பட்டு கிடக்க அந்த நதியில் ஓடுறதே. அந்த 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 தலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தும்பி பலம்னு சொரக்காயின்னு அர்த்தம். சொரக்காய் ஆட்டமாக தலையெல்லாம் ஓடுறதா அந்த நதியில். காத்தரானாம் பயதா. இதை பார்த்தாலே காத்தரான்னு சொன்னால் கோழைகள்னு அர்த்தம். அப்படி கோழைகள்லாம் பயப்பட்டுடுவா. அந்த நதியை பார்த்தாலே அப்படி பயதா பயத்தை கொடுக்கக்கூடியதாக அப்படி ரத்த நதி அந்த ரணபூமியில் ஓடுறது. சுராணா மோதவர்தினி. ஆனால் இதை பார்த்தா தேவர்கள் ரொம்ப ஆனந்தப்படுறா. மோதவர்தினி அவளுடைய ஹாப்பினஸை வளர்க்கக்கூடியதாக இருக்குது அந்த ரணபூமி. இப்போ ரணபூமி மாதிரியே இல்லை, அது ஏதோ ரத்த ஆறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். बाहु आदिमत्स्य आट्या शीर्ष तुम्बी बलान्विता भयदा कातराणां वै सुराणां मोदवर्धिनी. कुलं रक्ष महाराज पातालं गच्छ सत्वरं क्रुद्धा देवी क्षयं सद्य करिष्यति न संशयः. மகாராஜா ஹே சும்பனே, ஹே ராஜா எங்களை காப்பாற்று. குலம் ரட்சா குலத்தை காப்பாற்று. அசுர குலத்தையே காப்பாற்று. மொத்த குலமே நாசமாக போயிடும் இப்போ யுத்தத்துக்கு போனா. அதனால் குலத்தை காப்பாற்றுங்கள். பாதாளம் கச்சா உடனே பாதாளத்துக்கு போயிடுங்க தயவுசெய்து. ஸோ பாதாளத்துக்கு உடனே போய் சத்வரம் வேகமாக போயிடுங்க. இங்கே இருக்கவே வேண்டாம். நம்ம கிருத்தா தேவி அவள் கோபமாக இருக்கா. அந்த தேவி சத்யக க்ஷயம் கரிஷதி. அவள் ஒன்றும் விடமாட்டான். நம்மளை யாரும் விட்டு வைக்க போகிறதில்ல. அவள் சத்யக இம்மீடியட்டாக க்ஷயம் கரிஷ்யதி. நம்மளை எல்லாம் ஒரேடியாக அழிச்சு விடுவா. க்ஷயம்னா அழிவு. அழிவுக்கு தள்ளி விடுவாள். நான் சம்சயம். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நம்ம குலம் இருக்கணும்னா உடனே பாதாளத்துக்கு போயிடுவோன்ட்டான். कुलं रक्ष महाराज पातालं गच्छ सत्वरं क्रुद्धा देवी क्षयं सद्यः करिष्यति न संशयः. सिंहः अपि भक्षयति आजौ दानवान् धनुजेश्वर तथा एव कालिका देवी हन्ति बाणैः अनेकदा. ஸோ தனுஜேஸ்வரன்னு கூப்பிட்றான். தனுஜர்கள் தனுடைய பிள்ளைகள் அசுரர்கள். அந்த அசுரர்களுக்கு ஈஸ்வரனான ஹே தலைவனே. சிம்ஹகாபி ஆஜவ் பட்சயத்தி. சிம்ஹம் விட்டு வைக்கிறலே. அதுவும் யார் கிடைக்கிறான்னு பார்த்து சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்குது. ஆஜவ் போரில் அதுவும் பட்சணம் பண்ணிகிட்டே இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்குது. தானவர்களை அசுரர்களை கொன்று சாப்பிட்றது. அதே மாதிரி ததா ஏவ காளிகா தேவி. அதுபோலேயே காளிகைங்கிற தேவியும்
பாணைகி ஹந்தி பானங்களால் நிறைய பேர் அநேகதான ஒன்றா விடல பானங்கள் சுக்கு பீஸ் ஆக்கிடுறதான் எல்லாரையும் அநேகதா ஹந்தி அவளை பீஸாக ஆக்கி விடுறா இந்த காளிகையும் கூட अपि भक्षयति आजौ दानवान्तनुजेश्वर तथा एव कालिका देवी हन्ति बाणैः अनेकदा तस्मात् त्वमपि राजेन्द्र मरणाय मृषामतिं करोषि सहितः भ्रात्रा शुम्भेन कुपित आशयः सो सहिता भ्रात्रा शुम्भेन குபித ஆசைக அதாவது சும்பேன சகிதக ஸோ ஒன்றை மட்டும் விட்டு வைக்க மாட்டா சும்பனையும் கொண்டு விடுவாங்கிற பிராத்ரா நிஷும்பேன சும்பனுங்கிறது இங்கே வந்து சும்பன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கார் அதனால் நம்ம நிஷும்பேனன்னு சேர்த்துக்க வேண்டியதான் ஸோ உன்னுடைய பிரதரான நிஷும்பனோடு கூட குபித ஆசையக அதாவது கோபப்பட்ட நீ ஒன்னை கோபத்தோடு இருக்கக்கூட ஒன்னையும் கரோஷி செய்வாள் என்ன செய்வா கொண்டுடுவா மரணாய மிருஷாமதிம் கருஷ் சாரி ஸோ இவனை சொல்கிறான் குபிதாஷய நீ கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லைப்பாங்கிற ஆசயம்னா ஹிருதயம்னு அர்த்தம் கோபப்பட்ட ஹிருதயத்தோடு கூட உன்னுடைய பிரதர் நிஷும்பனோடு கூட மரணாய மிருஷாமதிம் கரோஷி நீ வந்து யுத்தத்துக்கு போனேன்னு நினைக்கிறது வந்து சாகரத்துக்கு பொய்யாக நீ வந்து கோபப்படுறையே தவிர வேறு ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார் கரோஷினை டைரக்டாக அட்டாக் பண்ணுறான் நீ செய்கிறப்பா நீ வீணா சாகரத்துக்கு நீ இந்த காரியத்தை பண்ணுற போர் பண்ணணும்னு சொல்லி தொமபி ராஜேந்திர நீயும் சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது நீயும் கூட உன்னுடைய சாவை நோக்கி போகிறதுக்கு மனசில் ஏன்னோ சண்டை போடுறேன்னு நிஷும்பனோடு சாகரத்துக்கு நீ ரெடி ஆகிட்டாய் அதனால் பாதாளத்துக்கு போனால் ரட்சப்படலாம்னு ஒரு வார்னிங் கொடுக்குறான் तस्मात् त्वमपि राजेन्द्र मरणाय वृषामतिं करोषि सहितः भ्रात्रा शुम्भेन कुपित आशयः மதிம் கரோஷின்னு அங்கே நிறுத்தினா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக அர்த்தம் வந்துடும் தஸ்மா त्वमपि ராஜேந்திர மரணாய இல்லை அப்படி வரும்போது இன்னும் க்ளீராக சேர்த்தா நல்லாயிருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து